பாஜகவை கண்டித்து ஏற்கனவே நாம் கூறியிருந்தோம். பாஜக கண்டித்து காங்கிரஸ் போராட்டம் நடத்த உள்ளதாக. எம்எல்ஏக்கள் தற்போது சொகுசு விடுதியில் இருந்து விதானசௌதா நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த நிலையில் விதானசௌதாவில் பெங்களூரு கர்நாடகாவின் தலைமைச் செயலகமான விதானசௌதாவில் முன்னாள் முதல்வர் சித்தராமையா, அதே போல மல்லிகார்ஜுன கார்கே, குலாம் நபி ஆசாத் ஆகியோர் இங்கு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். போலீசார் இவர்களை கைது செய்து அப்புறப்படுத்த முயற்சி செய்து வருகிறார்கள். ஏனென்றால் இது தற்போது முதல்வராக எடியூரப்பா அவர்கள் பொறுப்பேற்றுள்ளார்கள். இது சட்டத்திற்கு புறமாக நடைபெற்றது. வேறு மாநிலங்களில் இது போன்ற சூழ்நிலை ஏற்பட்ட போது அரசு உச்சநீதிமன்றம் வேறு வகையான அதாவது கூட்டணி அமைத்துக் கொள்ளலாம் என்று தெரிவித்திருந்தது. ஆனால் தங்கள் தரப்பில் பாரபட்சமாக செயல்படுகிற ஒரு குற்றச்சாட்டை வைத்தால் இவர்கள் தற்போது தர்ணா போராட்டம் நடத்தி வருகிறார்கள். இந்த தர்ணா போராட்டமானது கர்நாடக ஆளுநருக்கு எதிராகவும் பாஜகவின் செயல்பாட்டிற்கு எதிராகவும் நடைபெற்று வருகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. தற்போது இந்த போராட்டமானது தொடர்ந்து நடைபெறும். இந்த போராட்டத்தில் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டு தற்போது வந்து கொண்டிருக்கும் எம்எல்ஏக்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார்கள். இன்னும் அரை மணி நேரத்தில் அவர்களும் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்ள உள்ளார்கள். ஏற்கனவே இவர்கள் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் என்ற தகவல் கிடைத்துள்ளதால் போலீசார் தீவிர பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருந்தார்கள். தற்போதைய பொறுத்தமட்டில் தொடர்ந்து போராட்டமானது விதானசௌதா உள்ளே உள்ள காந்தி சிலை முன்பாக தர்ணா போராட்டமானது தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. விதானசௌதா உள்ளே ஒரு புறம் போராட்டம் நடந்து வரும் நிலையில் வெளியில் பாரதிய ஜனதா கட்சியின் ஆதரவாளர்கள் எடியூரப்பாவுக்கு ஆதரவாக கோஷம் எழுதி வருகிறார்கள். இன்னும் அரை மணி நேரத்தில் தொகுதி விடுதியில் இருந்து வந்து கொண்டிருக்கும் எம்எல்ஏக்கள் இந்த போராட்டத்தில் கலந்து கொள்வார்கள். தொடர்ந்து விதானசௌதா உள்ளேயே போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக காங்கிரஸ் தெரிவித்துள்ளார்கள். பாரதி ராஜா, முதலமைச்சர் எடியூரப்பா தற்பொழுது தலைமை செயலகம் வர உள்ளதாக தகவல்கள் ஏதேனும் உள்ளதா? தற்பொழுது அவர் எங்கு இருக்கிறார்? முதலமைச்சராக பதவியேற்ற பின் அடுத்த கட்டமாக அவர் தற்பொழுது எங்கு இருக்கிறார்? ஏற்கனவே நாம் தெரிவித்திருந்தோம். அவர் தற்போது பதவியேற்றவுடன் நேரடியாக பாஜக தலைமை அலுவலகத்துக்கு செல்கிறார். அங்கிருந்துதான் பின்னர் விதானசௌதா வருவார் என்ற தகவல் உள்ளது. தற்போது இங்கு போராட்டம் நடைபெறுவதால் அதில் தாமதம் ஏற்படும் என்று கருதப்படுகிறது. இருப்பினும் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். ஆனால் கட்டாயம் அவர் விதானசௌதா இன்றைக்குள் வருவார் என்று கூறப்படுகிறது. பாரதி ராஜா, தற்பொழுது காங்கிரஸ் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார்கள். மதசார்பற்ற ஜனதா தளத்தின் சார்பினர் குமாரசாமி கட்சியினர் தற்பொழுது அவர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட உள்ளனரா? அவர்கள் எங்கு போராட்டம் நடத்த உள்ளார்கள்? அவர்களும் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்த நிலையில் அவர்களுடைய நிலைப்பாடு தற்பொழுது எப்படி இருக்கிறது? காங்கிரஸ் கட்சியினர் விதானசௌதாவில் போராட்டம் நடத்தி வரும் அதே வேளையில் மதசார்பற்ற ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்எல்ஏக்கள் ராஜ்பவன் முன்பாக போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவித்துள்ளார்கள். ஆனால் தற்போது அவர்கள் அங்கு வரவில்லை. இருப்பினும் போலீசார் மிகுந்த பாதுகாப்பு, அந்த சாலை முழுவதுமே வாகனங்கள் செல்ல தடை செய்யப்பட்டு முழுமையாக போலீசாரின் கட்டுப்பாட்டில் உள்ளது. போராட்டத்தில் ஈடுபட யாரும் முற்பட்டால் அவர்களை கைது செய்யவும் போலீசார் முடிவெடுத்துள்ளார்கள். தொடர்ந்து இந்த பகுதியில், அதாவது ராஜ்பவன் பகுதியில் ஒரு பதற்றமான சூழ்நிலை தான் நிலவி வருகிறது. என்றால் எம்எல்ஏக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டால் என்ன மாதிரியான நடவடிக்கை எடுப்பது என்பது குறித்து ஏற்கனவே கர்நாடக டிஜிபி அவர்கள் நேற்று விரிவாக அனைத்து போலீஸ் அதிகாரிகளுக்கும் தகவல் தெரிவித்திருந்தார். முதல் கட்டமாக அவர்களை போராட்டத்தில் ஈடுபடாத, அங்கு தர்ணா போராட்டத்தில் அமராத வகையில் தடுப்பதுதான் அவர்களின் முதற்கட்ட நடவடிக்கை. பாரதி ராஜா, தற்பொழுது அங்கு வேறு எங்கெங்கு போராட்டம் நடைபெற்று வருகிறது? மாவட்ட தலைநகரங்களில் போராட்டம் ஏதேனும் நடைபெற்று வருகிறதா? அதே போல் அங்கு போக்குவரத்தில் மாற்றங்கள் செய்யப்பட்டுள்ளதா? இது குறித்த தகவல்கள். கண்டிப்பாக மாவட்டத்தின் கர்நாடகாவின் வேறு மாவட்டங்களில் இதுவரை போராட்டங்கள் எந்த தகவலும் நமக்கு கிடைக்கவில்லை. இருப்பினும் பெங்களூரில் ஒரு சில பகுதிகளில் போராட்டம், குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர்கள் இந்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள் குறிப்பிடத்தக்கது. முக்கியமான போராட்டமாக எம்எல்ஏக்கள் தர்ணா போராட்டம் தான். உச்சநீதிமன்றம் தங்களுக்கு நீதி வழங்கும் வரை நாங்கள் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று காங்கிரஸ் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் விதானசௌதா உள்ளே இது போன்ற போராட்டம் நடத்தக்கூடாது, அதை உடனடியாக போராட்டத்தில் ஈடுபடுவர்களை கைது செய்ய போலீசார் நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறார்கள். ஏற்கனவே இன்று காலை கர்நாடக முன்னாள் முதல்வர் சித்தராமையா அவர்கள், அதே போல மல்லிகார்ஜுன கார்கே ஆகியோர் இங்கு வந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்ட போது போலீசார் அவர்களை அப்புறப்படுத்தினார்கள். மீண்டும் அவர்கள் காந்தி சிலை முன்பாக வந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இன்னும் அரை மணி நேரத்தில் சொகுசு விடுதியில் தங்க வைக்கப்பட்டுள்ள எம்எல்ஏக்களும் விதானசௌதா உள்ளே காந்தி சிலை முன்பாக அந்த தர்ணா போராட்டத்தில் அமர உள்ளார்கள். பாரதி ராஜா, ஏற்கனவே இவர்கள் போராட்டம் நடத்த உள்ளதாக அறிவிக்கப்பட்ட நிலையில் அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பதற்காக பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொன்னீங்க. இப்பொழுது இவர்கள் இந்த தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள். இதையடுத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் இப்பொழுது எந்த அளவில் இருக்கு?
கண்டிப்பாக இந்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்பது நேற்று மாலையிலிருந்தே அதிகப்படுத்தப்பட்டு விட்டது. அதனால் தற்போது புதிதாக எந்த பாதுகாப்பு செய்யப்படவில்லை. கூடுதல் போலீஸ் பாதுகாப்பு, அதாவது குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் ராஜ்பவன் மற்றும் தலைமைச் செயலகம், கர்நாடக தலைமைச் செயலகமான விதான்சௌதா இதை சுற்றிலும் கூடுதலாக போலீசார் பாதுகாப்பு உள்ளது. ராஜ்பவனில் மட்டும் 300க்கும் அதிகமான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டார்கள். அந்த சாலை முழுவதுமே வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதே போலதான் விதானசௌதாவை சுற்றிலும் எந்த வாகனங்களும், அதாவது முறையான அனுமதி இல்லாத வாகனங்கள் எவையும் அனுமதிக்கப்படுவதில்லை. அது தலைமைச் செயலகத்தின் உள்ளே குறிப்பாக முக்கியமான டிபிகள் வந்தால் கூட அவர்கள் வாகனங்கள் கூட அனுமதிக்கப்படவில்லை. விதானசௌதாவுக்கு அந்த என்ட்ரி பாஸ் இல்லாததால் அவர்கள் வாகனங்கள் கூட உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. அவர்கள் இறங்கி நடந்துதான் வேண்டும். அவர்களிடமும் அந்த தலைமைச் செயலருக்கான அடையாள அட்டை இருந்தால் மட்டுமே அனுமதிக்கப்படுகிறார்கள். போலீசார் மிகுந்த கெடுபிடியாக செயல்பட்டுள்ளார்கள். ஆனால் வெளியாகி எந்த விதமான அசம்பாவித சம்பவம் நடைபெறக்கூடாது என்பதில் போலீசார் மிகவும் தீவிர கண்காணிப்பு மற்றும் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். பாரதி ராஜா, சற்று முன் நடைபெற்ற இந்த பதவியேற்பு விழா குறித்து காங்கிரசார் தரப்பிலும் முன்னாள் முதலமைச்சர் சித்தராமையா தரப்பிலும் என்ன அவர்களுடைய கருத்து என்னவாக இருக்கு? இது குறித்து அவர்கள் என்ன தெரிவிக்கிறார்கள்? காங்கிரஸ் கட்சியின் மாநில பரமேஸ்வர் அவர்கள் இது குறித்து கூறிய போது, இது சட்டத்திற்கு புறம்பாக நடைபெற்றது. அரசியல் சாசனத்தையே பாஜக மாற்ற முயற்சிக்கிறது. ஏனென்றால் கோவா மாநிலமாக இருக்கட்டும், மேகாலயாவில் இருக்கட்டும், பாஜக காங்கிரஸ் கட்சி பெரும்பான்மையை பெற்றிருந்த போது அங்கேயெல்லாம் பாஜக வேறு கட்சிகளுடன் கூட்டணி அமைத்து ஆட்சி அமைத்தது. ஆனால் தற்போது இங்கு மதசார்பற்ற ஜனதாதளத்திற்கு காங்கிரஸ் ஆதரவு அளிக்கும் போது அந்த கட்சி அறுதி பெரும்பான்மை பெறுகிறது. ஆனால் அந்த கட்சி ஆட்சி அமைக்க விடாமல் பாஜக ஆட்சி அமைக்க வாய்ப்பு கொடுத்துள்ள சட்டத்திற்கு புறம்பானது என்று ஆளுநர் மீது குற்றச்சாட்டு வைக்கிறார்கள். மேலும் தாங்கள் தொடர்ந்து போராட்டம் நடத்துவோம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள்.